அதாவதுங்க போற போக்குல அர்ஜுன் ரெட்டி போல் ஆணாதிக்கம் கொண்டு டாக்ஸிக் காதல் செய்யும் அனைத்து ஆண்களையும் கூப்பிட்டு தியேட்டர்ல உட்கார வச்சு மண்டையிலேயே நங்கு 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 கொட்டி விட்டுருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு படம் தான் நான் இப்ப பாத்துட்டு வந்தேன். இந்த படம் வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி படம் முடிஞ்சோடனே அந்த தியேட்டர்ல இருந்த பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் கை தட்டி விசில் அடிச்சு கத்தி கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. இன்னுமே இங்க நிறைய பொண்ணுங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல, அதுவும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல அவங்களோட கரியர், ட்ரீம், அப்புறம் வந்துட்டு ஃப்ரீடம் எல்லாத்தையும் இழந்துட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறாங்கிறது அந்த கைத்தட்டலையும் அந்த ஒரு கத்தி கொண்டாடுறதுல தான் எனக்கு புரிஞ்சது. ஏன்னா காலேஜ் போற எல்லா பொண்ணுங்களுக்குமே இது நடக்கும். இதுல வந்து நான் பொண்ணுங்க சரி பசங்க தப்புன்னு நான் சொல்லல. காதல் இதுதான்ற புரிதலே இல்லாம அந்த முதல் காதல்ல மேக்ஸிமம் எல்லாருமே டாக்ஸிக்கா தான் இருப்பாங்க. அந்த டாக்ஸிக் எங்க இருந்து வருதுன்னா, நம்ம எதையாவது ஒன்று பார்த்து சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். காதல்னா இப்படிதான்ற ஒரு வரைமுறையை நம்மளா மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற நம்மளோட பார்ட்னரோட ஃப்ரீடம், கரியரை எல்லாத்தையும் நமக்குள்ள அடக்கி வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இந்த படத்தோட வெளிப்பாடுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா அந்த படத்தை போய் பார்க்கணும். ஆண்களும் பெண்களும் எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கணும். முக்கியமா பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதுல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறதுக்கான ஒரு ஆன்சருமே இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஸோ மறக்காம போய் பாருங்க. இந்த படத்தோட பேரு கேர்ள் ஃப்ரெண்ட், தெலுங்குல தான் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் சப்டைட்டிலோட பார்க்க உங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க.